ஹாய் டே. டுடே நம்ம வந்துட்டு டிவி பார்க்குறோம் ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் ஒன் ஷாட் இருந்தால் சொல்லுவேன், ஆனால் வந்துட்டு ரெண்டாக போடுவேன். அப்படின்னா எனக்கு டைம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால அரை மணி நேரத்துக்கு போடுறேன். ஸோ ஒன் ஷாட் வந்துட்டு 2 ஷார்ட்டாக பிரித்து போட்டுருவேன். ஆக்சுவலாக இது ஒன் ஷாட் தான், பட் பார்க்குறப்ப 2 ஷார்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, உங்களுக்கு குழப்ப விரும்பலை. இன்றைக்கி வந்துட்டு டிவி பார்க்குற ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா மை பாட்டி காட்டு பொண்டாட்டி. ஓகேங்களா? ஓகே டே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் வயனாகி நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன குட்டி பசங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த 2 குட்டி பசங்க கூட கூப்பிட்டுட்டு உங்கள் தங்கச்சி வந்துட்டு சாரா இருக்கா, ஸோ அவளையும் கூப்பிட்டுட்டு எங்கே போயிருக்கீங்க அப்படின்னா, இந்த ரோடு எப்படி சொல்கிறது, வாய்க்காலில் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கு விளையாட போயிருக்கீங்க. ஆக்சுவலாக பசங்க விளையாடுவாங்க, நீங்கள் துணியெல்லாம் துவைப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் போயிருக்கீங்க. நீங்களும் உங்களோட தங்கச்சி சாராவும் துணி துவைச்சிட்ருக்கீங்க. அந்த குட்டி பசங்க உங்கள் கூட வரங்கிற பேரில் வந்துட்டு செம்மையாக விளையாடிட்டு இருக்கிறாங்க தண்ணியில். அப்போது துணி துவைச்சிட்டே இருக்கப்போ சாரா சொல்கிறா, ஏன் அக்கா, நீ இப்போது இங்கே இவ்வளோ கஷ்டப்படுற, ஆனால் கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் உனக்கு இல்லை, அப்புறமா உனக்கு துவைக்கிறதுக்கு கூட மிஷின் இருக்குமாமாவே அங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் மனுஷங்க கையில் துவைக்கிற மாதிரி இருக்குமா என்ன? எல்லாத்துக்கும் மிஷினு விட்டா எதுக்கெல்லாம் மிஷின் கொண்டு வருவாங்களோ, சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு கூட மிஷின் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க அந்த ஊரில். எனக்கு அங்கே போகவே பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாரா வந்துட்டு, ஏய் லூசாக்கா, நீ இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? உனக்கு பதிலாக எனக்கு கிடச்சிதான் நல்லா அப்படியே கோடி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு ஓடி இருந்திருப்பேன் தெரியுமா? ஏய் சும்மா வளராத சாரா, நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா டக்குன்னு அம்மா அப்பா பார்க்கலாம், அவ்வளோ தூரம் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பக்கம் புலம்புறீங்க. ஸோ சாரா வந்துட்டு, யாரோ ஒருத்தருக்கா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க, நம்ம அத்தை பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க, அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? நீ பார்க்கணுன்னு நினச்சா அவனை கூப்பிட்டு வர போகிறாங்க, இல்லையா ஃபோன் பண்ணால் அம்மா அப்பாவே வர போகிறாங்க, நாங்களும் அதே ஷாக்கில் வந்து அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் என்னமோ போ, எனக்கு அந்த ஊரே பிடிக்கல, கேள்விப்பட்டாலே பிடிக்கல, அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு தடவை கூட போனதே இல்லை, எனக்கு எப்படி நான் இருப்பேனோ தெரியல சாரா, நிஜமாக எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு, நீ ஏக்கா பயப்படுற, நம்ம மாமா தானே, உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க, எது நல்லா பார்த்துக்குவாரா அப்படின்ட்டு சின்ன ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்குறீங்க. என்ன அப்படின்னா, ஒரு டைம் வந்துட்டு அவங்க ஊருக்கு வந்திருப்பாங்க. ஸோ வேறு யாரும் இல்லாட்டே தான் அவங்க மாமா ஊருக்கெல்லாம் வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு சும்மாவே வில்லேஜ்னால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே வந்துட்டு வேண்டாம் வெறுப்பாக தான் வருவார் ஒவ்வொரு டைமும். அந்த டைம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவர் குளிச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் சத்துன்னு போய்ட்டு கதவை திறந்துடுவீங்க. அப்படியே டேக்கு செம்ம கடுப்பாயிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்குனா ஷாக்கு. ஏன்னா அவர் குளிச்சுட்டு இருந்திருப்பார், எப்படி குளிக்கிறப்ப எப்படி குளிப்பான்னு தெரியும்ல. ஸோ அப்படியே தான் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களா. அவ்வளோதான், அவர் வந்துட்டு கற்றுன்னு கத்திட்டுப்பார். அறிவுக்கிட்ட முண்டை தத்தி கருமா பிடிச்ச நான் என்னையெல்லாம் அறிவு இருக்கானுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஒருத்தங்க உள்ளே இருக்கிறப்ப கதவை தட்டணும் கூட தெரியாதா, இப்படி வந்து பேன் தரப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவு திறந்து டென்ஷனில் கற்றுன்னு கத்திட்டு இருந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு, மாமா நீ பேசுகிறத நிறுத்து, அப்புறமா பேசலாம், அப்புறமா திட்டிக்கோ, முதல்ல கதவை சாத்து, இல்லைன்னா ஏதாவது ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டேக் ரியலைஸ் ஆகிருக்கும், இன்னும் வரைக்கும் இப்படி தான் பார்த்துட்டு இருந்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் திட்டுறாரு. ஸோ நீங்கள் இது வேலைக்கு ஆகாதுன்ட்டு கதவை சாத்திட்டு இந்த பக்கம் வந்திருப்பீங்க. வந்துட்டு, என்னது நான் ஏதோ பார்க்கக்கூடாத பார்த்த மாதிரி, பார்க்கக்கூடாது தான், ஆனால் நான் பார்க்கலையே, கண்ணை மூடிக்கிட்டேனே, அதுக்கு இவ்வளோ திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து அவர் அப்படியே உங்களை பார்த்து மொரன்னு முறைக்கிறாரு. நீங்கள் இப்போ எதுக்கு இப்படி முறைக்கிறீங்க, நான் எதுவும் பார்க்கல, ஏய் நீ போய் பேசாதடி, நீ பார்த்துடுடி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாமா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, நான் தான் பார்க்கலன்னு சொல்கிறேன்ல, நான் கண்ணை மூடிக்கிட்டு தான் நின்றுருந்தேன், நீங்கள் தான் கத்திக்கிட்டு இருந்தீங்க கண்ணை மூடிட்டு, 2 பேரும் எதுவும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லவும் அவருக்கு கடுப்பாயிருக்கும். உன்னை கொல்லாமல் விட மாட்டேப்பாரு, என் கையில் மட்டும் சிக்கினா அவள் தான், இனிமேல் கண்ணு முன்னாடி வந்துடாத போக்கட்டை அப்படின்னு சொல்லி கத்திருப்பாரு. நீங்கள் வந்துட்டு, என்ன இப்படி கத்துறாரு, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி, ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு முனகிட்டு போயிருப்பீங்க. ஸோ அதான் நினச்சி பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் குட்டி பொண்ணு தான். ஸோ விட ஒரு 5-6 வயசுக்கு சின்ன பொண்ணு. ஓகேங்களா? நீங்கள் ஸ்கூல் தான் முடிச்சிருந்துருப்பீங்க, அதுக்கப்புறம் காலேஜில் போயிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு வெளியுலக நாலேஜ், இந்த இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஏதோ சும்மா பேசிக் ஸ்கூலில் படித்தது மட்டும்தான். ஸோ இப்போது டேக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பதா எல்லாம் பேசியிருப்பாங்க வீட்டில். ஏன்னா அவங்களா ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருப்பாங்க, வயனை டேக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு. ஸோ உங்கள் பேரண்ட்ஸும் நல்ல பையன் இல்லையா, ஸோ அதனால் உடனே ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. சட்டம் போட்டுன்னு அவங்க கேட்ட ஒரே 1 ஹவர்க்குள்ளே வந்துட்டு எல்லாமே முடிவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம்னே சொல்லியிருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகிடுச்சு.
இன்னும் ஒரு 2 வீக் தான் இருக்குது. உங்களுக்கு அதை தான் நினச்சி பயமாக இருக்குது. ஐயோ கடவுளே, சும்மாவே திட்டினாரு. இப்போல்லாம் எப்படி திட்டுவாரோ. எனக்கு அங்கே போகவே பிடிக்கல. சாரா, ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னக்கா சொல்லு. இந்த துணியும் நானே துவைச்சு தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, எனக்கு பதிலாக நீ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? இதை நானா? உனக்கும் அவருக்குமே 5-6 வயசு வித்தியாசம். ஏன்னா நினச்சிப்பாரு, 10 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. ஓடி அங்கிட்டு சும்மா வந்துட்டா. அவருக்கு எனக்கு 10 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. எனக்கெல்லாம் அவரை பிடிச்சிருக்கு தான். ஆனால் எனக்கு ரூட்டு அவர் மேலே இல்லை, அவரோட அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ சாரா வந்துட்டு, அது ஒயன், எனக்கு என்னோட கண்ணெல்லாம் ரொம்ப நாளாகவே அவரோட தம்பி ஹோபி மாமா மேலே தாண்டி வயன் அப்படிங்கிறா. நீங்கள் அடிப்பாவி, என்னடி பேசுகிற நீ? இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் தப்பு. ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா என்ன அப்படின்னு சொல்லி சாரா கேட்குறா. நீங்கள் அம்மாடியோ நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டியர், இதில் ஹோபி இப்போ டேவ் பார்க்க தம்பியாக போட்டேன், ஓகேங்களா? ஏன்னா எல்லோரும் எங்கே தான் இருக்கிறாங்க. சரி, ஓகே, அப்படி வச்சுக்கோங்க. அப்படின்னா நானும் ஒரு கொஞ்ச நாள் தாக்கா, நீ போயிட்டு ஒரு 1 இயர் 2 இயருக்குள்ளேயே ஹோபி மாமாவை கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்துடுவேன், தெரியுமா? அப்போ நம்ம ஒரே மாதிரி ஜாலியாக இப்போ இருக்க மாதிரி ஜாலியாக ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு அவள் சொல்கிறா. சொன்னீங்க கனவுக்காங்களாம். ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகம் தாண்டி உனக்கு. அது எப்படி? ஒரே வீட்டுக்கு 2 பொண்ணையும் கொடுப்பாங்களா, இல்லை ஒரே வீட்டிலேருந்து 2 பொண்ணு அவங்க தான் எடுப்பாங்களா? நல்லா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்? அப்போது நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ, நான் ஹோபி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. எனக்கு பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? ஏதோ எல்லாம் என் கையில் இருக்கிற மாதிரி. என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல, தெரியுமா? உனக்கு ஓகேவான்னு. அட இவங்கள விடு. மாமா கூட ஒரு கேள்வி கேட்கல, உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமானு. அது எப்படி இஷ்டமானு கேட்பாரு. அவருக்கு என்ன பிடிக்காது. எப்படி தானோ என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுதுன்னே தெரியலை அப்படின்னு நீங்கள் ஒரே புலம்பி தள்ளிட்டுருக்கீங்க. ஸோ இந்த டைமில் அதே மாதிரி அங்கே டேவோட வீட்டில் அவரை போட்டு சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட்டு கூட நீ வரலடா, என்ன நினைப்பாங்க? உனக்கு எதுவும் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஒழுங்காக ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வா. நான்லாம் போக மாட்டேம்மா. என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாமே. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். நீங்கள் என்னடானா அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டே சொல்கிறாரு. ஸோ அவரோட அம்மா அப்பா, என்னடா நினைப்பாங்க? உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினச்சிக்குவாங்கடா. அந்த பொண்ணு உன்னை பார்க்கலான்னு நினைக்கலாம்ல. நீ எப்போ பார்த்தாலும் சிறுசுன்னே இருக்கிற. ஒரு கொஞ்ச நாளாவது போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வா. அவகிட்ட கொஞ்சம் நல்லா பேசி பழகிட்டு வா, சரியா? என்னத்தை போய் பேசி பழகிட்டு வரட்டு? அதான் கல்யாணமே பண்ணி வைக்க போகிறீங்கள, அப்புறம் பழகிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ ஹோபி என்னன்னா இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? நம்ம போகலாவா, போயிட்டு நம்ம கொஞ்ச நாள் பேசி பழகிட்டு வரலாம் அப்படிங்கிறாரு. நீ யார்கிட்ட பேசி பழகணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுதுடா அப்படின்ட்டு சொல்லவும் இங்கே ஹோபி அப்படியே தலையை சரிச்சிட்டு ப்ளீஸ்டா போகலான்னா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ இங்கிட்டே இப்படி உன் போதைக்கு நான் ஊருகாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹோபி கேட்கவும், சரிம்மா போய் தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எப்படி சாராவுக்கு ஹோபியை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி தான் ஹோபிக்கு அங்கே சாராவை ரொம்ப பிடிக்கும். அவகிட்ட பேசலாம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு தடவை சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதனால தான் இந்த டைம் சரி ஓகே நம்ம போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இங்கே ஹோபியை கேட்குறாங்க. அவனுக்கு தானே பொண்ணு பார்த்துருக்கு, அவனை மட்டும் தான் போக சொன்னோம். நீயும் போயிட்டா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்த்துப்பா, ஆஃபீஸெல்லாம் யார் பார்க்குறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நான் போக வேண்டாமா? நான் போகிறதுனால தான் அவன் வரேன்னே சொல்லியிருக்கான். தனியாக போக சொல்லி பாருங்கள், வருவானான்னு சொல்லி தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இங்கிட்டே நான் தனியாக போய்க்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் இங்கே போயிட்டு அவனும் அங்கே வந்துட்டா, அப்புறம் இங்கே வேறு யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளேட்டை மாற்றிடுறாரு. ஸோ இங்கே ஹோபிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. உடனே அண்ணா என்ன இப்படி பண்ணிட்டுருக்க, நான் இல்லைன்னா நீ அங்கே போய் தனியாக கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே சிரிச்சுட்டே, சரிம்மா 2 பேருமே போயிட்டு வர, தனியாக போனால் போர் அடிக்கும்ல, அங்கெல்லாம் தனியாக இருக்க முடியாதுமா அப்படிங்கிறாரு. அப்போ தான் ஹோபி ஹவா சாமி அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸ் ஆகுறாரு.
ஓகே அவ்வளோதான். அங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஸோ காரில் தான் கிளம்புறாங்க. அப்படியே வந்துட்டு கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கரெக்டாக அங்கே தான் வரத்துக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கே ஆயிடும் அங்கேருந்து வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ சிட்டிலேருந்து வில்லேஜுக்கு ட்ராவல் பண்ண லேட் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப தூரம் போகிறாங்க 2 பேரும் மாற்றி மாற்றி கார் ஓட்டிக்கிறாங்க. இப்போது இவங்க வர்றது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. சடனாக தான் வந்திருப்பாங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போல் வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஏர்லி மார்னிங் வந்துட்டு கார் வந்து உங்கள் வீட்டு மாட்டி நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு இறங்கி நடந்து வராங்க. ஓகேவா? ஸோ ட்ரெஸ் எல்லாம் பேக்கெல்லாம் இருக்கும்ல. ஸோ 2 நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து வருவாங்க. ஸோ பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பேக்கை மாட்டிகிட்டு 2 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. கரெக்டாக நீங்களும் அப்போ தான் தூக்கத்தில் எந்திரிச்சு வந்திருப்பீங்க. ஸோ நம்ம ஊர்லலாம் வந்துட்டு எந்திரிச்சதுமே வாசலுக்கு சாணம் போடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு சாணத்தை அந்த மாட்டு சாணியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து பக்கெட்டில் கரைச்சிட்டு மஞ்சத்தூள் ஏதோ போட்டு எதுவும் பண்ணுவாங்களே. சரி ஓகே, அதெல்லாம் போட்டு கலக்கிட்டு வரீங்க. ஸோ வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் அப்படி தெளிக்கணும்ல. ஸோ அதுக்காக கண்ணை மூடிட்டு தூக்கத்துலேயே கட்டாவியெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அப்படியே மக்களை வந்து சடக்குன்னு ஒரு இது ஊற்றிருப்பீங்க. கரெக்டாக அது மேலேயே ஊற்றிருக்கும். இது உங்களோட கெட்ட நேரமா இல்லை அவருக்கு கெட்ட நேரமானு தெரியல. அப்படியே வந்து வராதே சாணி தண்ணியில் முழுகுன மாதிரி நின்றுட்டுருப்பாரு. ஸோ ஹோபி வந்துட்டு பின்னாடி வந்துட்டுருப்பாரு. வந்துட்டு ஏன் அப்படியே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்த்தா அப்படியே அவரோட மூஞ்சிலேருந்து ட்ரெஸ் வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு சாணி அப்படியே தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கும். அவர் அப்படியே ஸ்டாச்சுமாக நின்றுட்டு அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாரு. நீங்கள் இன்னுமே தூக்கு கலக்கத்தில் அப்படியே தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அடுத்த மகம் வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஹாபிக்கு வந்துட்டு டேவடி நிற்கிறத பார்த்து அதை சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே கஷ்டப்பட்டு வாய் அப்படியே பொத்திக்கிட்டு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஆனால் அவர் கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்துட்டு அவருக்கு செம்ம சிரிப்பு வந்துடுது. அப்படியே சிரித்து அப்படியே அவர் பார்த்து காமெடி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ டேக்கு இன்னும் கடுப்பாகுது. ஸோ சிரிச்சுட்டே இந்த பக்கம் லைட்டாக திரும்புகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் அடுத்த மக்கம் வந்துருப்பீங்கள்ல, மேடம் அப்படியே தூக்க விட்டுட்டு தான் காலங்கத்தில் எல்லா வேலையும் செய்வீங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு இன்னொரு பக்கம் தெளிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இன்னொரு பக்கம் தெளிக்கிறீங்க. ஸோ கரெக்டாக அது வந்துட்டு டேக்கு பக்கத்தில் நிற்கிற ஹோபி மேலே ஃபேஸ் ஃபுல்லாகவே சத்துன்னு அடிச்சிடுது. இங்கே செம்ம ஷாக்கு ஹோபிக்கு. ஸோ இதை பார்த்து டேக்கு லைட்டாக சிரிப்பு வருது. கொஞ்சமாக நாட்டமாட ஆடுனேன் அந்த மாதிரி. ஸோ 2 பேர்த்தையும் வந்துட்டு சாணி தண்ணியிலேயே நினைக்க வச்சிட்டிங்க காலங்கத்தால். ஸோ இன்னும் அடுத்த பக்கம் வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ திரும்ப டேக்கு மேலேயும் ஹோபி மேலேயும் 2-3 டைம் ஊற்றிட்டீங்க. அவங்களாவது அந்த பக்கம் தள்ளி நின்று இருக்க வேணும். ஆனால் அவங்களுக்கு டக்குன்னு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு தெளிச்சு முடிச்சுட்டு தூக்கி மிச்சம் இருக்கும்ல, ஸோ அதை அந்த சைடு ஊற்றிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. இவர் பார்க்குறாங்க, டேய் இவளுக்கு கல்யாணம் பிடிக்கலையா என்ன, வந்து வராமல் இந்த மாதிரி ஊற்றிட்டு போகிறா, வாங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல, நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் ஹோபி வந்துட்டு இரு அவள் தானே ஊற்றுனா, ஆனால் சாராயம் இப்படி பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. டேய் நான் என்ன பேசுகிறேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டே கத்தவும், இல்லைன்னா அவள் பாத்தியா நீ தூக்க வெறியில் கண்ண மூடிட்டே வந்து தான் தெளிச்சா, வேணுனே ஒயினடி பண்ணியிருக்க மாட்டா, ஓகேவா வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டத்தில் இவங்கள என்ன வர சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானும் அதே கோலத்தில் தானே இருக்கிறேன், வா பார்த்துக்கலாம் நம்ம மாமா வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிருப்பீங்க. போயிட்டு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பேன் படுத்து தூங்கிடுவீங்க. காலங்காத்தால் எழுந்திரிச்சு வாசல் தெளிக்கணும்னு சொல்லுவாங்க, தெளிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் என்ன மேடம் தூங்க போயிடுவீங்க. இப்போ கரெக்டாக அவங்களோட பாட்டி அம்மாலாம் எந்திரிச்சு வந்திருப்பாங்க. ஸோ எந்திரிச்சு அவங்க ஆல்ரெடி எந்திரிச்சு டீ போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க பாட்டி வந்துட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே பேன் தூங்கிட்டு இருக்கிறீங்க. தத்தி இப்போ ஏற்பட்ட பிள்ளையை பெற்று வச்சுருக்காங்க பாரு, கொஞ்சம் கூட வளர்ப்பே சரியில்லை. காலங்காத்தால் நேரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ண சொன்னால் வாசலுக்கு மட்டும் சாணி போட்டுக்கிட்டு வந்து தூங்கிடுறான். எங்கே போய் என்ன பண்ணுவாலோ தெரியல. நல்ல வேலைடி, உன்னை டவுன் பக்கம் கொடுக்குறாங்க, அதனால் அங்கே இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்காது. இதே இந்த ஊருக்குள்ளே கொடுத்துருந்தா மானமே போயிருக்கேன் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா டவுன் சைட்லலாம் இந்த மாதிரி யாரும் ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க, எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு தான். ஸோ அந்த வாசல் தெளிக்கிற வேலைலாம் இருக்காது. ஜஸ்ட்டு கூட்டினா போதும். இல்லை அதுக்கும் மிஷின் வச்சுருப்பாங்கள்ல, அந்த சர்க்கிள் மாதிரி இந்த வீடு க்ளீன் பண்ணுற ஒரு மிஷின் சுற்றிகிட்டே இருக்குமே, அதெல்லாம் இருக்கும்ல, அதுக்கும் மிஷின் வச்சுருப்பாங்க. இந்த சோம்பேறிக்கு ஏற்ற வரேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா அப்படியே இந்த பக்கம் திரும்புகிறாங்க. ஸோ கரெக்டாக அவங்களோட அம்மாவும் வந்துட்டு பாட்டிக்கு ஒரு கிளாஸ் டீ, அவங்களுக்கு ஒரு கிளாஸ் டீ, ஓகேவா, அப்படி 2 கிளாஸு கையில் கொண்டுட்டு வராங்க. ஸோ 2 பேரும் வாசல் பக்கம் டக்குன்னு பார்க்குறாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி பார்த்தா டே அண்ட் ஹோபி 2 பேரும் அப்படியே சாலையில் நினைஞ்சு நின்றுட்டுருக்காங்க. யாராவது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தா டேவும் ஹோபியும். ஸோ ஹோபி வந்துட்டு அத்தை அப்படிங்கிறாரு. ஹோபி நீங்களா, வாடா என்னடா இப்படி நினச்சி போய் வந்திருக்கீங்க, எங்கேயாவது விழுந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படியே உங்களை முறைச்சிட்டே நின்றுருக்காரு. நீங்கள் பேன் தூங்கிட்டுருக்கீங்க ஹாலில் முன்னாடி படுத்துட்டு. பாட்டி வந்துட்டு என்னாச்சுடா, என்னப்பா ஆச்சு பேரங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால்
இந்த பக்கம் நீங்கள் பேண்ட் தூங்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் டே உங்களை மறைச்சிட்டே இருக்கார்ல. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு என்னப்பா ஆச்சு டே, என்னடா தங்கம் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ரிலேட்டிவ் தானே, ஸோ அப்படின்னு வாட போடா தங்கம் தான் பேசிக்குவாங்க. ஸோ டே எதுவுமே சொல்ல. ஹோபி வந்துட்டு வயன் எங்கள் மேலே சாணி தண்ணியை ஊற்றிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு உங்களோட அம்மாவுக்கு ஷாக்கு. ஐயோயோ, மாப்பிள்ளை மேலேயே ஊற்றிருக்காளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பாட்டிக்குனா செம கடுப்பாயிடுச்சு. வந்து வராமல் என் பேரன் மேலே இப்படி பண்ணிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி தூங்க பாரு தத்தி அப்படின்ட்டு அவங்க கையில் ஒரு குச்சி வச்சு தான் நடப்பாங்க. அந்த குச்சியிலே உங்களை போட்டு அடிக்கிறாங்க. எந்திரடி என்ன வேலை பண்ணி வச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் ஐயோ அட கிளவி, உனக்கு என்ன எப்போ பார்த்தாலும் என்னை தொல்லை பண்ணுறது உனக்கு வேலையை போச்சா? மனசு கொஞ்சம் நிம்மதியாக தூங்க விடுறீங்களா? 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாணி போடு, 5 மணிக்கு எழுந்திரிச்சு அதை போடு இதை போடுன்னு எப்போ பார்த்தாலும் நசன்னு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நான் முதல்ல கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் பேசிக்கிறவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பக்கத்தில் டே நிற்கிறது கூட உங்களுக்கு தெரியலை. இப்போது இங்கே பாரு கேள்வி, எல்லாம் இன்னும் ஒரு 2 வாரம் தான், அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ யார் இந்த மாதிரி வேலை வாங்குறேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ நீ போனால் என்னடி சாரா இருக்கால்ல அப்படிங்கிறாங்க. சாரா இருக்கா, அவ்வளோதான், அவளே கையோட கூட்டிகிட்டு போயிட்டு ஹோபி மாமா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். இங்கே இருந்தால் எங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, எங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையும் வளரிட்டு இருக்கிறீங்க. இங்கே உங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, என்னடி பேசுகிறேன் அப்படின்னு. ஆனால் இங்கே ஹோபிக்கு அப்படியே மனசுக்குள்ள குழுக்குன்னு இருக்குது. இங்கே டேக்கே வந்து நீங்கள் பேசுறத பார்த்து டக்குன்னு லைட்டாக சிரிப்பாக இருக்குது. ஏன்னா அப்படி கண்ணை மூடிட்டு தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதுவும் தூக்கத்தில் வளரும் அந்த மாதிரி தான் வளரிட்டு இருக்கீங்க. பாட்டிமா வந்துட்டு இன்னும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க. எந்திரடி முதல்ல கண்ணை மூடிடி அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஐயா கிளவி உன்னை இரு நைட்டு தூங்குவல்ல, அம்மிக்குள்ள தூக்கி தலையில் போட்டுடுறேன். சை என்ன வீடு இது, கொஞ்சம் தூங்க முடியுதா? இப்போ தான் எஞ்சி போயிட்டு வாசலெல்லாம் கூட்டி சாணியெல்லாம் போட்டு வந்தேன். திரும்ப வந்துட்டு நசங்கிற இன்னும் என்ன பண்ணணும், உன் மூஞ்சில் சாணி ஊற்றுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேட்கவுமே பாட்டிமா வந்துட்டு நீ சாணியை வாசலுக்கு போட்டியா இல்லை உன் புருஷன் மூஞ்சிக்கு போட்டியாடி அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்போ தான் கண்ணு முடிச்சு பார்க்குறீங்க. ஏன் கிளவி காலங்காத்தால் வளரிட்டு இருக்கிற, சரக்கு தான் அடிச்சிட்டியா என்ன, அப்பா மிச்சம் வச்சதை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், அடித்தது நானா நீ அடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி 2 பேர்த்துக்கு காலங்காத்தால் ஒரே போர்க்காலமாக தான் இருக்குது டெய்லியுமே. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆகிட்டுருக்கு. முதல்ல வயன் இந்த மூஞ்சி கழட்டு வா, கண்ணை திறந்து பாரு யார் வந்திருக்காங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சொன்னீங்க காலங்காத்தால் யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை திறந்து சைடு வாசல்படி பார்க்குறீங்க. வாசல்லையே வந்துட்டு அதாவது முன்னாடி கதவு கிட்ட டேவும் ஹோபியும் நின்றுருக்காங்க. அதுவும் சாணி தண்ணியில் நினைஞ்சு தொப்புற மாதிரி நின்றுருக்காங்க. நீங்கள் யாரா அது இப்போ நின்றுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. தூக்க வெளி தானே, ஸோ கண் நல்லா தெரியல. அப்படியே நல்லா பார்க்குறீங்க. பார்த்தா டே உங்களை செம்மையாக முறைக்கிறாரு. என்னது டே மாமா மாதிரியே தெரியுறாங்க எனக்கு, ஒரு வேளை பிரம்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், உங்கள் அம்மா தலையில் படனிலே ஒன்று விட்டு சனியை பிடிச்ச நாயே அறிவிருக்கா அவனுக்கு, காலங்காத்தால் போய் சாணி வாசலுக்கு தெரியலனா இவங்க 2 பேரோட மூஞ்சில் ஊற்றிட்டு வந்திருக்க, நீ எல்லாம் பொண்ணாதாண்டி ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டி வந்துட்டு இவகிட்ட பேசுகிற நேரம் அந்த பசங்களுக்கு ஜன்னியாக வந்துடும். டே வாடா வந்து நீங்கள் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க 2 பேர் போய் குளிக்க போயிட்டாங்க. நீங்கள் இங்கே மொட்டை மாடிக்கு ஓடிட்டீங்க. ஐயோ போச்சு மாட்டினேன் சும்மாவே அவர் எனக்கு கழுவி ஊற்றுவார். என்ன நான் பேசி வச்சுருக்கேன். ஐயோ அதுவும் இல்லாமல் சாரா வேறு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிடுன்னு சொல்லியிருக்கேனே. ஹோபி மாமா என்ன நினச்சிருப்பாரு. ஐயோ வயன் நீ சரியில்லை வயன், உன் வாய் சரியில்லை, உன்னோட நினைப்பு எதுவுமே சரியில்லை, நீ எப்படி அங்கே போய் தாக்க பிடிப்பேன்னு தெரியல, வச்சு செய்ய போகிறாங்க அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெணாத்திட்டே நடந்துட்டுருக்கீங்க. ஸோ சாரா அப்படியே மேலே வரா. ஏய் வயன் ஹோபி மாமா வந்திருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்கிட்ட வந்து பேசினார் தெரியுமா, அச்சோ எனக்கு வெக்கமாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்டிப்பிடிச்சி நிற்கிறா. சொன்னீங்க சும்மா இருடி, நான் பண்ண வேலைக்கு இங்கே எனக்கு கல்யாணம் ஆகுமானே எனக்கு தெரியல, இதெல்லாம் உனக்கு வேறு ஆசையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படின்டி பண்ண என் வாழ்க்கைக்கு சேர்த்து வேண வச்சிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறா. 2 பேரும் காலையில் நேரமாக வந்திருக்காங்க. ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் வாசலுக்கு சாணி தெளிக்க போனேன்னா கண்ணை மூடிட்டே வழக்கம் போல் தெளிச்சேன்னா அவங்க வந்து அங்கே நின்ட்டாங்களாம். அவங்க மூஞ்சிலெல்லாம் தெளிச்சிச்சு. சாணி தண்ணியெல்லாம் எடுத்து அவங்க மூஞ்சில் ஊற்றிட்டு வந்துட்டேன். அப்புறமா காலையில் ஒரே சம்பவம் ஆயிடுச்சு. 5 மணிக்கு என்னை போட்டு வச்சு செஞ்சுட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறீங்க. டே மாமா மேலே மட்டும் தான் ஊற்றுனியா அப்படின்னு கேட்குறா. 2 பேர்த்து மேலே தான் ஊற்றிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடி பாவி
என் வாழ்க்கைக்கு சேர்த்து வலை வசதி அடி, ஐயோ ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறா. சொன்னீங்க வாயை மூடுறி, சும்மா யாராவது தெரிஞ்சு பண்ணுவாங்களா? நானே இன்னத்தினால என்னென்ன பிரச்சனை வரப்போதும் தெரியலன்னு இருக்கேன். நான் சாணி தண்ணி ஊற்றுறதுக்கு அவர் ஆசிட் ஊற்றுற மாதிரி பார்த்தாரு தெரியுமா, அப்படி முறைச்சாரு. ஆனால் ஹோபி மாமா பரவாயில்ல, முறைக்கவெல்லாம் இல்லை, கம்முன்னு இருந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ ஏன் ஆள் பக்கம் வராத, நான் ஆள் பக்கம் வரமாட்டேன். சரி ஓகேவா, கீழே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? மாமா வந்திருக்கார்ல, கொஞ்சம் பேசட்டும், அவங்க 2 பேர் பேசிக்கிட்டதே இல்லைல்ல, ஸோ பேசி பழகட்டும்னு சொல்லி அனுப்புனாங்களாம். அதனால உன்னை கூப்பிட்டு வர சொல்லி சொன்னாங்க. நீயும் மாமாவும் அப்படியே தோட்ட பக்கம் போயிட்டு பேசிட்டு வருவீங்களாம் அப்படின்னு அம்மா சொல்ல சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. எதை நான் எதுக்கு போய் பேசணும், போனாலும் போக மாட்டேன், அவர் என்ன திட்டுவார் அப்படிங்கிறீங்க. பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேருந்து கீழே அப்படியே இழுத்துட்டு போகிறா. ஸோ நீங்கள் தாவணி பாவாடை தான் போட்டிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு அந்த பாவாடை இழுத்து பிடிச்சிட்டு மெத்திலேருந்து கீழே இறங்கி வரீங்க. ஸோ கீழே வீட்டுக்கு வந்ததுமே உடம்பு வந்துட்டு ஒயன் போயிட்டு நீ டேக்கு தோட்டத்தெல்லாம் சுற்றி காட்டுமா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நானா, நீயே போகலாம்ல, என்னையே போக சொல்கிற அப்படிங்கிறீங்க. சொன்னதை மட்டும் செய், தேவையில்லாமல் கேள்வி கேட்காத, ஓடி மேலே கார் போயிட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நானா அப்படிங்கிறீங்க. பின்ன நானா, போடி போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளே ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க நம்மளை அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஃபைனலாக வந்துட்டு சரி ஓகேன்ட்டு மேலே போகிறீங்க. மேலே போனால் டே வந்துட்டு உள்ள ரூமில் வந்துருப்பார். என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சட்டுன்னு கதை திறந்துடுறீங்க மாமா அப்படின்ட்டு. அங்கே அவர் என்னடானா அப்போ தான் ட்ரெஸ்ஸு குளிச்சுட்டு வந்திருப்பார். ஸோ குளிச்சுட்டு வந்து டவலோடு நின்று இருந்திருப்பார், ட்ரெஸ் மாற்றலாம் அப்படின்ட்டு தலையை தவட்டி நின்று இருந்திருப்பார். ஸோ நீங்கள் இப்படி டக்குன்னு கதை திறந்தது அவருக்கு ஷாக்காக இருக்குது. திரும்பி பார்த்தா நீங்கள் மாமா அப்படிங்கிறீங்க. உனக்கு என்னதாண்டி பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவியா, கதவை தட்டுற பழக்கமே கிடையாது அவனுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து கீழே கூப்பிட்டாங்க மாமா, நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ டே அப்படியே பார்க்குறாரு. இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் நான் வரல, நீ திட்டுவ அப்படின்னு சொல்கிறீங்க. வாண்ணா வா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க இப்போ என்ன மறுபடியும் திட்ட வேணுமா? அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ தெரியாமல் குளிக்கிறப்ப கதவை திறந்துட்டேன், அதுக்கு அவ்வளோ திட்டினீங்க. இப்போவும் தெரியாமல் தான் கதவை திறந்தேன், காலையிலையும் தெரியாமல் தான் சாணி தண்ணியை தெளிச்சிட்டேன், அதுக்காக மொத்தமாக சேர்த்து வச்சு திட்டு போடுறீங்களா? நீங்கள் ரொம்ப மோசம், உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகலான்னு தானே நீங்கள் வந்திருக்கீங்க இவ்வளோ தூரம். ஏன்னா நீங்கள் பொண்ணு பார்க்க வந்தப்பவும் வரல, என்கேஜ்மெண்ட்டுக்கும் வரல, எதுக்குமே வரல. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே? சரி விடுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா வீட்டில் பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, பரவாயில்ல, அதை விட்டுட்டு சும்மா திட்டிட்டு காட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பவுட்டி லிப் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க. சொல்லிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. லிட்ரலி உங்களோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. நீ ரொம்ப மோசமாக இருக்கீங்க, உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தானே இப்படி பார்த்தாலும் என் மேலே கோவமாக இருக்கீங்க, அப்படியே முறைச்சிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டிங்க. சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. சாமி கடவுளே, இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க, எதுக்கு வந்த நீ முதல்ல அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்களை தோட்டத்துக்கு கூட்டு போய் சுற்றி காட்ட சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும். சொல்லிட்டே இருந்துட்டு சரி ஓகே நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன், போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, எதுக்கு வரீங்க, என் கூட வர வேணாம், நான் போய் அம்மாட்ட சொல்லிடுறேன் அவருக்கு என்ன பிடிக்கலையாம்மான்னு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி போகிறீங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் வெளியே போகவும் இருந்துட்டு அப்படியே டக்குன்னு உங்கள் கைப்பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் நிற்க வச்சுருவாரு. ஸோ நீங்கள் செம ஷாக்காக இருக்குது. இப்போ என்ன ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சொல்லிட்டே இருந்துட்டு உங்கள்கிட்ட நான் இப்போ என்ன சொன்னேன் அதை மட்டும் செய், நான் சொல்லாதெல்லாம் நீயா கற்பனை பண்ணிக்கூடாது சரியா அப்படிங்கிறாரு. சொன்னீங்க நான் என்ன கற்பனை பண்ணிக்கிட்டேன், அதானே உண்மை, உங்களுக்கு என்ன பிடிக்கல அதானே உண்மை, நீங்களாம் டவுனில் வாழ்ந்த பசங்க, இங்கே இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு மாதிரி பாவமாக சொல்கிறீங்க. சொல்லிட்டே இருந்துட்டு ஒரு நிமிஷம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்களை அப்படியே செவத்து பக்கம் திருப்பி நிற்க வச்சுட்டு திரும்பிட்டினா உன்னை கண்ணை நோண்டிடுவேன் சரியா அப்படிங்கிறாரு. சொன்னீங்க இல்லை திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி சொன்னவும் அவர் அப்படியே உங்களை செவத்து பார்க்குற மாதிரி நிற்க வச்சுட்டு அவர் போய்ட்டு கீழே போனீங்க அப்படியே ஏதாவது சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை நிற்க வச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் மாற்றிட்டுப்பார். ஸோ ட்ரெஸ் மாற்றி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் குறுக்குறுன்னு அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவருக்கு சமஷாக்கு எப்போ நீ திரும்பின அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இப்போ தான் அப்படிங்கிறீங்க. ஒயன் மரியாதை சொல்லு, எப்போ நீ திரும்பின? மாமா இப்போ தான், அது வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் மாற்றி முடிச்சிருப்பீங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு திரும்பினேன், முடிச்சிட்டிங்க வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவருக்கு ஒரு மாதிரி உங்கள் மேலே சந்தேகமாகவே இருக்குது. பார்க்க மட்டும் மூஞ்சி அப்பாவி மாதிரி வச்சுருக்கா, ஆனால் இவ பண்ணுறது எதுவுமே சரியில்லையே,
குளிக்கிறப்ப வந்து பார்க்குறா, ட்ரெஸ் மாத்திரமும் பார்க்குறா. இவன் சரியான, இவளை எப்படி சொல்கிறது, இவன் நல்ல பொண்ணா இல்லை எதிர்ச்சியாக தெரியாமல் நடக்குதா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரே யோசனையாக இருக்குது. அப்படியே யோசிச்சுட்டே கீழே வராரு. ஸோ 2 பேரும் கீழே மேலேருந்து இறங்கி கீழே போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட பாட்டிமா பார்க்குறாங்க, ஜோடி பொறுத்து நல்லா தான் இருக்குது, என் கண்ணே பற்றும் போல் இருக்குது. ஆனால் இந்த பிள்ளைய வச்சு இந்த பையன் எப்படி சமாளிப்பானோ தெரியலையே. இவன் எப்போ பார்த்தாலும் கொட்டை காட்டு வேதாள மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. அவனுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? என் பேராண்டி பாவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் உங்களோட அம்மா வந்துட்டு, ஜோடி பொறுத்து நல்லா தான் இருக்குது, ஆனால் இவ கொஞ்சம் ஓவராக சேட்டை பண்ணுவாளே, அங்கே போய் இவ என்ன பண்ண போகிறாலும் தெரியல. சரி ஓகே, அவளாச்சு நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்கள் 2 பேரும் அப்படியே மேலேருந்து இறங்கி வரும்போது ஜோடியாக தான் நடந்து வந்துருப்பீங்க. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கே. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒயிட் கலரில் இந்த கேரளா ட்ரெஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் கேரளா சாரீ மாதிரி போட்டிருப்பீங்க. அது ஆஃப் சாரீ தான், கேரளா ட்ரெஸ் ஆஃப் சாரீ ஓகேவா, அந்த ஒயிட் கலரில். ஸோ டேவும் வந்துட்டு ஒயிட் கலரில் தான் ஷர்ட்லாம் போட்டிருப்பாரு, ஒயிட் கலர் தான் பேண்ட் போட்டிருப்பாரு. ஸோ 2 பேர்த்துக்கும் மேட்ச் ஆகியிருந்திருக்கும். ஸோ இது வந்துட்டு அவங்க வெண்ணே மேட்சை போட்டு வந்திருக்காங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் என்னது அம்மா 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு, நான் கவனிக்கலை, தெரிஞ்சிருந்தா இந்த கலர் நான் போட்டே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. சொன்னீங்க பார்த்தே உனக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறீங்க. ஐயோ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை எங்கேயோ போக சொன்னீங்களா, எங்கே போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வாங்க சரியா, அங்கே நிறைய இளநீ எல்லாம் இருக்கும், போட்டு தர சொல்லுங்கள், அப்புறம் அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேவ் வந்துட்டு சரி ஓகே பாய் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. அவர் கேஷுவலாக, நீங்கள் என்னென்னலாம் பண்ண சொல்கிறீங்கல்ல, இருங்க உங்களை பேசிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களோட அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு நீங்கள் தோட்டத்து பக்கமாக போயிட்டுருக்கீங்க 2 பேரும். ஸோ இது வந்துட்டு தென்னந்தோப்பு வாழைத்தோப்புன்னு சொல்லிட்டு காட்டிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ டே அப்படியே பார்க்குறாரு, இதெல்லாம் ஒரு இதெல்லாம் காட்டுறதுக்கு வந்தியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. சொன்னீங்க மாமா இங்கே தான் வந்துட்டு வாழைக்காலாம் வரும், ஸோ இதெல்லாம் எடுத்து வாழை மண்டிக்கெல்லாம் போட்டுருவோம், அங்கே ஏலத்துக்கு போகும், அப்புறம் நமக்கு பண்ணி தருவாங்க, அப்புறம் அந்த பழம்லாம் தான் உங்கள் ஊருக்கு வரும் தெரியுமா, என்ன தான் உங்களுக்கு டவுனாக இருந்தாலும் சாப்பிட்ற பொருளெல்லாம் இங்கே இருந்தால் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோ பெருமை மேடம்க்கு. அவரும் பார்க்குறாரு, இது கூட தெரியாமல் தான் நான் இங்கே இருப்பேனா அப்படிங்கிறாரு. சொன்னீங்க சரி ஓகே, என்ன பண்ணுறது இப்போது, எனக்கு போர் அடிக்குதே அப்படிங்கிறீங்க. சொல்லிட்டு வந்துட்டு ஓடி பிடிச்சி விளையாடலாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் நம்ம என்ன குழந்தைங்களா ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரே கடுப்பில் கேட்டிருப்பாரு, நீங்கள் அதை நிஜம் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டு வந்துட்டு, ஸோ சாமி ஒயன் எனக்கு ஒன்று புரிஞ்சுக்கவே முடியல, கொஞ்ச நேரம் உட்காரு பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. சொன்னீங்க பேசணுமா அப்படின்ட்டு லைட்டாக வைக்கப்படுறீங்க. நான் பேசணுன்னு மட்டும்தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. பேசலாமே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேயே ஒரு வரப்பு மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ 2 பேரும் உட்காந்துட்டே இருந்துட்டு, சரி ஓகே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா அப்படிங்கிறாரு. சொன்னீங்க ஏமாம்மா உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அதனால தான் என்கிட்ட இப்படி கேட்குறீங்களா, அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, அதனால் வந்துட்டு நீ உங்கள் வீட்டில் சொல்லிடுன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு நீங்களாக ஒன்று கற்பனை பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டே இருந்துட்டு என் வாய் மூடு அப்படிங்கிறாரு. சொன்னீங்க இல்லை மாமா எனக்கு தெரியும் உங்களுக்கு என்றைக்குமே என்ன பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் ஊருக்கு வந்தாலும் என்கிட்ட எரிஞ்சு தான் விழுவீங்க, நான் ஏதாவது பேச வந்தால் கூட திட்டி அனுப்பிச்சிடுவீங்க, ஆனால் இப்போது உங்களோட அம்மா அப்பா கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு தானே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ கூட உங்களுக்கு விருப்பம் இல்லை, வேணான்னு சொல்லிட்டு போகலான்னு தானே வந்திருக்கீங்க, ஏன்னா நீங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு கூட வரல தானே அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக டேவோட ஃபோன் வந்துட்டு ரிங் ஆகுது. ஸோ டே அட்டன் பண்ணி பேசுகிறப்போ ஹோபி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கடா போனீங்க ஆளையை காணோம் அப்படிங்க, அங்கே அவர் இப்போ தூங்கி எழுந்திருப்பார் போல். ஸோ கேட்டுருக்காரு. அதுவா தோட்டத்துக்கு வந்தேன், ரெடி ஆகிட்டு வாடா அப்படின்னு சொல்லவும், ரெடி ஆகவா நான் அப்படியே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பொறுமையாக வாடா அப்படிங்கிறாரு. பொறுமையாவா, சரி ஓகே தோட்டத்துக்கு வரேன், ஆனால் நீ இருக்கிற இடத்துக்கு வரலடா, ஓகேவா நீ தனியாகவே பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ வந்ததும் அத்தை சாரா எங்க அப்படின்னு கேட்கவும் அவள் ஓடி வரா, மாமா ஏமாம்மா அப்படின்ட்டு வரா. ஸோ அவங்களோட அம்மா வந்துட்டு அவளை அப்படியே முறைக்கிறாங்க, என்னடி பண்ணிட்டு இருக்குன்னு. இல்லைம்மா அம்மா கூப்பிட்டாங்கல்ல அதான் கேட்டேன், ஏன் முறைக்கிற அப்படின்னு கேட்கவும், அத்தை என்னாச்சு முறைக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாரு. சாரி ஹோபி கேட்குறாரு. அச்சோ ஹோபி அதெல்லாம் இல்லைடா, கழுதை நேரம் பார்த்தாலும் ஆடிக்கிட்டே தெரியுது, அதனால தான் அடக்கமாக நடக்கிறாளா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னீங்க
இதுக்கு மேலே என்ன அடக்கு உடக்குமா நடக்கிறது, இதுக்கு மேலெலாம் நடக்கணும்னா என்னை வந்துட்டு பணமாக புதைச்சிருவாங்க சரியா அப்படின்னு அவள் ஏதோ அழுதுட்டுக்கா. ஸோ இந்த பக்கம் கேந்துட்டு இல்லை எனக்கு அண்ணா தோட்டத்துக்கு போயிருக்கானா, நானும் போகணும் வழி தெரியல, அதை நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அச்சோ நான் கூட்டு போக முடியாது தங்கம், நீ சாரா கூட்டு போறியா அப்படின்னு சொல்லவும் அவரும் அதுக்கு தானே பிளான் பண்ணியிருப்பாரு, டேரெக்டாக கேட்க முடியாமல் இப்படி கேட்டிருக்காரு. சரி ஓகே சாரா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ சாரா அப்படியே ஷையாக வருது, அப்படியே வந்துட்டு நகத்தை கடிச்சிட்டே வந்து கைவே பார்த்துட்டே நடந்துட்டுருக்கா. ஸோ உங்களோட அத்தை வந்துட்டு விளையாட்டுத்து வேணமான பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டிமா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய் பைத்தியக்காரி இங்கே வாடி இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லவும் என்னங்கத்த இல்லை இப்படி இவங்க கல்யாணத்தோடையே இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா என்னவா அப்படிங்கிறாங்க. அச்சா என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, 2 பொண்ணையும் ஒரே வீட்டுக்கு எப்படி கொடுக்குறது, அவங்க எப்படி ஒரே வீட்டிலேருந்து 2 பொண்ணு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும் ஏய் அவன் என்னோட பொண்ணு தானே, சொந்த அத்தை பொண்ணு தானே இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த அத்தை பொண்ணு மாமா பசங்க இந்த மாதிரி தான். ஸோ 2 பேருமே இவனும் என் பையன் அவளும் என் பொண்ணு, ஸோ 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு பிடிக்கணும் இல்லத்த அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா சொல்கிறாங்க. அப்படியே மக்கு மடைச்சாம்பராணி உனக்கு இன்னும் மாதிரி புரியல, அவன் வந்ததும் சாரான்னு தானே கூப்பிட்டான், உன்னைவா கூப்பிட்டான் அப்படிங்கிறாங்க. அட ஆமாம் சாரா தான் கூப்பிட்டான், ஏன் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லவும் ஆனால் தோட்டத்துக்கு போகணும் வழிகாட்டுங்கன்னு உங்ககிட்ட தானே கேட்டான் அப்படிங்கவும் ஆமாத்த அவனுக்கு வழி தெரியல அதனால என்கிட்ட கேட்டான், என்னால் போகும்போது சாராவை அனுப்பினேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே மக்கு 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 உனக்கு இன்னும் மாதிரி புரியல, அவன் சாராவை தான் கூப்பிட்டான் ஆனால் உன்கிட்ட கேட்க முடியாதனால உன்னை வந்துட்டு கூட்டு போக சொன்னான், எப்படி நீ மாட்டேன்னு சொல்லி சாராவை அனுப்புவேன், ஸோ அதனால தான் அவன் ஃபஸ்ட்டே சாரா கூப்பிட்டான், நேராக உன்னையவே கூட்டி போக சொல்கிற மாதிரி தான் அவன் எதுக்கு சாராவை கேட்குறான், புரியலையா அவனுக்கு, இவ்வளோ எதுக்கு இப்படி ஓடி வரா, எனக்கு என்னமோ இவங்க 2 பேத்துக்குள்ளே எதுவுமே இருக்குன்னு தோணுதுடி, பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் புரியுது, அட பாவீங்களா எல்லாம் என்னை ஏமாத்துதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எது கோவப்படுற, நல்லது தானே 2 பேரும் தங்கமான பசங்க, 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா நம்ம நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சரிதான் ஆனால் அப்படின்னும் என்ன ஆனால் வேணா இரு இவங்க கல்யாணம் முடியட்டும், அடுத்த ஒரு வருஷம் இல்லை ஒரு 6 மாதத்துலேயே இவங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களோட அம்மா என்னமோ அத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன், பார்க்கலாம் என்ன நடக்குதோ அப்படின்ட்டு அவங்க கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போது ஹர்பி ஃபோனை வச்சுருப்பார்ல, ஸோ ஹர்பி ஃபோனை வச்சதுமே கரெக்டாக டேவோட ஃபோனில் வந்துட்டு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ முன்னாடி வால்பேப்பராக வச்சுருப்பாரு. அதை பார்த்ததும் அவ்வளோதான், நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. டே பார்க்குறாரு, வயன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு போச்சு மாமா, நீ வேறு ஏதோ ஒரு பொண்ணை காதலிக்கிறதானே, அது என்ன லவ் பண்ணுறதானே, உனக்கு எனக்கு பிடிக்கல தானே, சரி ஓகே பரவாயில்ல எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் உனக்கு வேறு பொண்ணு பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், நான் இனிமேல் உன் லைஃப்பில் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, இவனோட தன்னைப்பால் இப்படி பேசிகிட்டு இருக்கிறா, எந்த பொண்ணு, நான் யாரோட லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுருக்காரு. ஸோ திரும்ப தெளிவாக சொல்லு, என்ன பிரச்சனை, நான் யார் லவ் பண்ண உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் இந்த ஃபோனில் முன்னாடி ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை காட்டுறீங்க, அதாவது டேவோட ஃபோனை தொட்டு காட்டுறீங்க. ஸோ அவர் ஆன் பண்ணி பார்க்குறாரு, முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணோட வால்பேப்பர் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு அப்படியே உங்களை முறைக்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா என்ன முறைக்கிறீங்க அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த டைமில் ஹோபி அண்ட் சாரா 2 பேரும் வந்துட்டுருப்பாங்க. ஸோ சாராவுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக டவுட்டு, என்னென்னா மாமா ஒன்று கேட்குட்டா, கேளு சாரா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, டே மாமாவுக்கு அக்காவை பிடிக்காதா, எப்போ பார்த்தாலும் அக்கா கிட்ட கோவமாக இருக்காங்க, அக்கா ரொம்ப பயப்படுறா, பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ டே இந்த மாதிரி ஏன் பண்ணுறாரு அப்படின்னு இவ கேட்கவும் ஹோபியும் வந்துட்டு ஆமாம் என்னவோ எனக்கு தெரியல, அவங்க 2 பேர்த்துக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டே தான் வருது, வயனை பார்த்தாலே டேக்கு கடுப்பாகிறான், திட்டிகிட்டே இருக்கான், எந்நேரம் பார்த்தாலும் அவளை திட்டிகிட்டே இருக்கான், அவளை பற்றி பேசினாலும் திட்டுறான், எப்படி இவங்க கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்கன்னு எனக்கே தெரியல சாரா அப்படின்னு சொல்லவும் இங்கே சாராவுக்கு ரொம்ப ஒரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போ மாமாவுக்கு அக்காவை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ண போகிறாங்களா, என் அக்காவோட என்னத்துக்கு ஆகுறது, பிடிக்கலன்னா விட்டுறலாம்ல, நாங்கள் வேறு பக்கமாக தான் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுப்போம்ல, என் அக்கா அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும் உன் அக்கா அழகாக தான் இருக்கா, ஆனால் எனக்கு தெரியல, அவன் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் இருக்கான், அவளை பற்றி பேசினாலே திட்டுறான், எனக்கு என்னன்னே தெரியல சாரா அப்படின்னு சொல்லவும் உடனே சாரா அப்படி லைட்டாக நீயும் இப்படி தான் திட்டுவியா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
நான் ஏன் திட்ட போகிறேன், நான்லாம் என் வைப்பை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே இவங்களோட இதை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. கரெக்டாக இந்த மாதிரி 2 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ நீங்கள் ஓன் வேறு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக நீங்கள் இந்த பக்கம் அழுகிறதுக்கோ அவங்க சைடு வரத்துக்கோ கரெக்டாக தான் இருக்கும். பட் இன்னும் உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கோன்ட்டே உங்களை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கே அது நான் லவ் பண்ணுற பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ வேறு பொண்ணு லவ் பண்ணுறியா, இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டு மறுபடியும் அழுகுறீங்க. உங்களை சமாதானமே படுத்த முடியல, சமாளிக்க முடியல அவரால். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுதான். இந்த பக்கத்தே இருந்துட்டு, ஐயோ ஒயன் இங்கே பாரு, இந்த பொண்ணு ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீ ஹீரோயினை லவ் பண்ணுற மாமா, உனக்கு எப்படி என்ன பிடிக்கும், பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. ஏய் எனக்கு இந்த ஆக்ட்ரஸை ரொம்ப பிடிக்கும்டி, அதனால அவங்களோட ஃபோட்டோவை வால்பேப்பராக வச்சுருக்கேன், இது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிடிச்சிருக்குன்னு தானே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அதே மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இங்கிட்டே வந்துட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்கலன்னு நான் போய் அம்மாட்ட சொல்லிடுறேன், விடு, உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் திட்டுவாங்கல்ல, நான் எனக்கு பிடிக்கலன்னே சொல்லிடுறேன், நீ என்னால் கஷ்டப்பட வேணாம், நீ அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்க பார்க்குறீங்க. இதுக்கு மேலே விட்டால் வேலைக்கு ஆகாதுன்ட்டு டக்குன்னு உங்களை அடக்க முடியாமல் அவர் என்ன பண்ணிடுறாரு, உங்களை பிடிச்சி இழுத்து வந்துட்டு கிஸ் பண்ணிடுவார். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. கரெக்டாக இதை ஹோபியும் பார்த்துருப்பாரு, சாராவும் பார்த்துருப்பா. அவங்களுக்கு அதை விட செம்ம ஷாக்கு. இப்படி 3 பேர் ஜங்க் ஷாக்கில் இருக்கிறீங்க. ஓகே டியர், ஸோ இந்த ஒன் ஷாட்டை இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே டியர், சுட்டுட்டா. டியர் சுரேஷ் மணி அப்படிங்கிற ஐடி உங்களோட பேர் தெரியல டியர், உங்களோட ஐடி இது மட்டும் தான் தெரியும். ஓகே, ஸோ நாளைக்கு வந்துட்டு உங்களோட பர்த்டே, ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஓகேங்களா டியர்? ஓகே, உங்களுக்கான ஒன் ஷாட்டை நாளைக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். ஜிம்னாக் தானே கேட்டுக்கங்க, கண்டிப்பாக நாளைக்கு நான் ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் நீங்கள் கேட்ட டைட்டிலே போடுறேன். ஓகேங்களா? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, லவ் யூ சராங்கே. ஓகே டியர். ஆமாம் ராகவி டியர், நீங்கள் எங்கே போயிட்டீங்க? இன்றைக்கி சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணுறப்போ உங்கள் காமெண்ட்டே காணோம். ஐ மிஸ் யூ. உங்களுக்கு ஓகேவா? ஃபீவருக்கு இது வந்துடுச்சா? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஒர்க்கு ஜாஸ்தியா? ஐ மிஸ் யூ ராகவி டியர். சீனியர்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கு. சீனியரே ஐ மிஸ் யூ. லீவ் சீக்கிரம் முடிஞ்சிடணும் ஓகேவா? அப்போ தான் உங்கள் கமெண்ட் நிறையா வரும் எனக்கு. அப்புறம் வேறு யாரும் கமெண்ட் பண்ணியிருந்தா அவ்வளோதான், நான் படிக்கிறப்ப கமெண்ட்ஸ் இருந்துச்சுங்க டியர். ஓகே, டா சராங்கே.